Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் 2017 கொஸ்டின் பேப்பர் கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா first two rows of RH table is given, range of K for system to be stable is. ஸோ இங்கே நமக்கு RH டேபிளோட ரெண்டு ரோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம இந்த கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் எப்பனா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கிற கண்டிஷனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த RH டேபிளை ஃபில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் s பவர் 1 வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2k into 2k plus 3 minus 1 into 4 4 divided by 2k அப்படின்னு மாறும். அடுத்த டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். ஏன்னா இங்கே டேர்ம்ஸ் எதுவுமே நமக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் எஸ் பவர் 0th வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே நமக்கு மைனஸ் 0 அப்படின்ட்டு ஆகும். டிவைடட் பை அகைன் இந்த சேம் டேர்ம் தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் நமக்கு 4 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2k into 2k plus 3 minus 4 divided by 2k should be greater than 0 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு 2k into 2k plus 3 minus 4 is greater than 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4k square plus 6k minus 4 is greater than 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் k plus 2 into 2k minus 1 அப்படின்னு கிடைக்கும் which is greater than 0. ஸோ இதுல இருந்து நமக்கு k ஓட வேல்யூஸ் தான் நமக்கு k is equal to minus 2 and k is equal to 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். இங்க greater than condition அப்படிங்கிறதுனால k is greater than minus 2 and k is greater than 0.5 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 2 விட k வேல்யூ அதிகமா இருக்கணும் அண்ட் 0.5 விட k அதிகமா இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது k greater than 0.5 கண்டிஷனை தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன் அப்படின்னா இதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா மாறும். ஸோ k greater than 0.5 or 0.5 less than k இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனை நம்ம செக் பண்ணும்போது நமக்கு k விட 0.5 கம்மியா இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கும் போது நமக்கு இந்த டி ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.